கூறியது போல் சமாஜ்வாதி கட்சியும் பகுஜன் சமாஜும் வெளிநடப்பு செய்தது எல்லாருமே அறிந்த விஷயம். இன்று மாநிலங்களவையில் என்ன மாதிரியான சூழ்நிலை காணப்படும் எதிர்பார்க்கப்படுகிறது? அதாவது பகுஜன் சமாஜும் சமாஜ்வாதி கட்சியும் இன்னைக்கு நாளைக்கு என்ன மாதிரியான நிலைப்பாடை எடுப்பார்கள் இவ்விஷயத்தை பொறுத்த வரைக்கும்? கூடுதல் தகவல்களுக்கு நன்றி பால்முருகன். மீண்டும் உங்களை தொடர்பு கொள்கிறோம். பாபர் மசூதி இடிக்கப்பட்ட விவகாரத்தில் லிபரான் கமிஷன் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு 2 ஆண்டுகள் ஆகியும் அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படாததை கண்டித்து நாடாளுமன்றத்தில் திமுக முஸ்லிம் லீக் எம்பிக்கள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். TR பாலு தலைமையில் திமுக எம்பிக்களும் முஸ்லிம் லீக் எம்பி அப்துல் ரஹ்மான் ஆகியோர் மக்களவையில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அப்போது பாபர் மசூதி இடிக்கப்பட்டதை கண்டித்து கருப்பு கொடியும் காட்டப்பட்டது. இதனால் மக்களவை முதலில் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. ये गलत बात है कि हाउस नहीं चलने देंगे. बैठ जाइए. Sit down and don't speak from a seat which is not yours. Is it your seat? This is your seat? So now have you got up and started speaking? All the time? மணிக்கு பிறகு கூடிய மக்களவையில் தொடர்ந்து அமளி நிலவியதால் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. இதோ மக்களவையின் கூச்சல் குழப்ப காட்சிகள். Papers to be laid on the table, Sri Jyotiraditya Scindia. All of you will be given chance to speak. Please take your seat. Now, Mr. Basudeva Acharya. Please, you are raising a very important issue. You can raise it. There is a notice of adjournment before this house. We have to call Basudeva Acharya. After that, you can raise all the time. No, they are not, please. Ananda Kumarji, you will get the chance. You can raise it. Ananda Kumarji, please. Please go back. You will get a chance. You can speak. आपको टाइम मिलेगा. आपको टाइम मिलेगा. Please go back. आपको टाइम मिलेगा. Please go back. The house stands adjourned to meet again at 2 p.m. சேலம் மத்திய சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டுள்ள 7 கைதிகள் இன்று சிறைச்சாலை கட்டடத்தின் மீது ஏறி நின்று கொண்டு